ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் 2க்கு சங்கர் சார் வந்து போடுற எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுனால ரொம்ப அப்செட்டில் இருந்தார் சங்கர் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலேயே இந்தியன் 2 சம்மந்தப்பட்ட காட்சிகளோ இல்லை வந்து எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிறதுனால அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ திருட்டுத்தனமாக வந்து வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் இந்த மாதிரி பைரசி கொடுத்தும் இவ்வளோ தூரம் வந்து தவறுகள் நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து கணிக்கவே முடியல. பட் சங்கர் சார் மாதிரி பெரிய டேரக்டர்ஸ்க்கான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ரகிள் மேக் பண்ணி இப்போ வந்து காட்சிகள் எல்லாம் வந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது நிஜமாவே வந்து பின்னடைவாக தான் இருக்க போகிறது கமல் சார் பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் அவங்க இந்த கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நேசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து சக்கப்போடு போடும் அப்படின்றதுனால சங்கர் சார் வந்து லைட்டாக இனிமேல் வந்து எங்கேயுமே மொபைல்லாம் வந்து அலோவ் பண்ண முடியாமல் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காராம். பட் என்னதான் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கும் பொழுது 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஜூம் பண்ணுற கேமராலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து அப்படியே கடந்து போயிட வேண்டியதான். சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் சங்கர் சார் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மே 30 சரவெடி வெடிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் படத்துலேருந்து துல்கர் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இன்னும் படக்குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து அறிவிக்கலை. பட் ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி துல்கர் வந்து விலகிட்டார், அவருக்கு வந்து இந்த சூர்யாவுடைய படம் வந்து இருக்கிறதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாரு, அதனால் இதில் வந்து அவர் நடிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வருது. பட் அது எந்த வகையில் நம்ம நம்புறது இல்லை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஹோல்டு பண்ண முடியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 8 லட்சம் பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்களாம் 18லேருந்து 60 வயசு வரைக்கும். இது கமல் சார் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். மாதம் நான் 1000 ரூபா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல ஜெயிச்சா. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பின்பற்றினார். இப்போ வந்து இமாச்சல் பிரதேஷில் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறார். ஸோ ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்போ எல்லாம் என்ன கலாய்ச்சாங்க, அது எப்படிங்க கொடுக்க முடியும், அது என்ன சும்மா கிடைக்கும் காசெல்லாம், நீங்கள் பாட்டு அள்ளி கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாங்க. இப்போ பார்த்தீங்களா சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதுவும் மகாராஷ்டிரா சிஎம் அப்படிங்கிறது தான். மகாராஷ்டிரா கொடுத்துட்டாங்க, இமாச்சல் பிரதேசம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு. அடுத்து வந்து மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. சென்னையில் மட்டுமே 10 கோடி ரூபா கலெக்ஷனுங்க. வேறு லெவல். கமல் சார் அப்படின்ற அந்த ஒற்றை பேர் தான். அந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாத்தையும் வந்து கமல் சார் வந்து நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. இதில் என்ன ஹைலைட்னா, ரேகா அவர்கள் கமல் சார் நடித்தாங்கல்ல, இந்த கிஸ் கூட என்ன வந்து கேட்காம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சிலாம் பயனாக பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஒரு ஞானி அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து மாறிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த படத்தோடைய இம்பேக்ட்டு. ஸோ குணாவில் வந்து அவங்க நடித்ததும் சரி, அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணதும் சரி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கல்லெல்லாம் காமிப்பாங்களே உள்ள மங்கீஸோட மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கமல் சார் வந்து ஹேராம் படப்பிடிப்பின் போதே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டாராம். 3 இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் வந்து வச்சுருக்காராம். ஹேராம் படத்தில் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இதுவும் குணா கேவில் எடுத்தது தான் அப்படின்ற மாதிரி அவர் பெருமையாக பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கல்கி 2898 AD பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் நாராயணன் வந்து கமல் சார் ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்துருக்காரு. மியூசிக் போடும் பொழுது வேற மாதிரி இருக்கான். அதை நான் வார்த்தையிலே சொல்ல முடியாது, நீங்கள் தேட்டர்லேயே பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸ் சீக்கிரம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்ச் மாதம் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் இன்னும் ஆரம்பிக்கல. மேலே ரிலீஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மார்ச் 15 ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ். கமல் சார் வந்து 5 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு கல்கிக்கு ப்ரமோஷன் கொடுக்குறது. ஏன்னா வில்லனா பண்ணியிருக்காருல. ஸோ அவர் 5 days வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து குணா படத்தில் நடித்த ரோஷினி சொல்லிட்டு ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்களே ஹீரோயினா, அவங்க என்னப்பா ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. சந்தான பாரதி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவங்க வந்து கமல் சார் கூட நடிக்கணுங்கிறது அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஈஸியாக நடிச்சிட்டாங்க. அதுக்காக அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அவங்க ரொம்ப பணக்கார ஃபேமிலி, அதனால் அவங்க நடிக்கலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது நல்லா இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாசர் டெல்லி கணேஷ் சார் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய பெஸ்ட் நடிப்பு அப்படிங்கிறது கமல் சார் கூட இருக்க படங்களில் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதேமாதிரி மக்கள் நீதி மையத்துடைய மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்ச் அவசரமாக மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ கூட்டணியை பற்றி கமல் சார் வந்து அறிவிப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்னதான் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி
கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி வாங்குறான்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நேர்மையின் கும்பை கமல் சார். அதனால் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கிட்ட வந்து வாலாட்டாமல் அப்படியே சுருட்டிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன தான் வம்புழுத்தாலும் ஒன்றும் முடியாது. ஏன்னா கமல் சார் நேர்மை அப்படிங்கிறது தான். அடுத்து பாபி சிம்மா அவர்கள், கமல் சாருடைய இந்தியன் ரூல் நடித்த கதாநாயகன். அவர் வந்து சொல்லிட்டாருங்க, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஆக்டர்னால் கமல் சார் தான், பெஸ்ட் டெக்னீஷியன் தான் கமல் சார் தான், பெஸ்ட்டு என்ன சொல்கிறது கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் கமல் சார் தான், டிஜிட்டல் கொண்டு வந்ததும் கமல் சார் தான், எல்லாமே கமல் சார் அப்படின்ட்டாரு. நீ ரஜினி சார் ஃபேன் ஆச்சடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்ட உடனே அது ஃபேனாக இருக்கலாங்க, ஆனால் சினிமாக்காக தன்னை அர்ப்பணித்தவர் கமல் சார் மட்டும்தான் அப்படின்றத ஓங்கி சொல்லியிருக்காரு. ஒரு ரஜினி ரசிகர் கமல் சாரை வந்து இப்படி புகழும் பொழுது வேறு லெவல் ஒரு ஃபீல் இருக்குல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். இப்போ